இந்த கனவு மெய்ப்படங்கிறதுல உங்களுக்கு அளிக்கக்கூடிய மிக நுட்பமான பாடம் இதுதான். ஆசைப்படுங்க, தகுதியை வளர்த்துக் கொள்ளுங்கள். தகுதியை வளர்த்துக் கொண்டு ஆசைப்படுங்க. எங்க ஐயா சுகிசிவம் சொல்வாரு, ஒரு நாய் இருந்துச்சான். அது எப்ப பார்த்தாலும் வாக்கிங் போகுமா. அந்த போன வாக்கிங் நாயை இன்னொரு நாய் பார்த்துருச்சு. இது வீட்டுக்கு வந்துருச்சு. அந்த நாயும் தேடிட்டு வீட்டுக்கு வந்துருச்சு. கீழே இருந்து கூப்பிடுதான். அவர் ரொம்ப அழகா சொல்வார். கீழே இருந்து கூப்பிடுதான் ஜன்னல் இருந்து, ஏவா. அந்த நாய் சொல்லிச்சான், வரமாட்டேன். இப்ப எந்த நாய் கூப்பிட்டாலும் எந்த நாயும் போகுதுங்க. ஒரு காலத்துல அது போவாது, யோசிக்கும். வரமாட்டேன்னு சொல்லிச்சான். நான் நாயை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறேன். நீங்க வேற ஏதோ நினைச்சீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. கம் வி வில் கோ அப்படின்னா அவன் சொன்னானா, அந்த நாய் சொல்லிச்சான், வரமாட்டேன். நோ. ஏன்? நல்ல சாப்பாடு கிடைக்குது. கீழே இருக்கிற நாய் சொல்லிச்சான், ஒரே சாப்பாடு, என்னோட பார் வெரைட்டி ரைஸ், வகை வகையா போடுறேன், கம் டவுன் அப்படின்னு. வரமாட்டேன் வரமாட்டேன். எங்க அப்பாட்ட வேணா கேட்டுட்டு வரேன்னுச்சான். அப்பாங்கிறது எப்பவுமே அந்த நாயை வளர்க்குறவங்களுக்கு தகப்பன்னு பேரு. வெளிநாட்டிலையும் சரி, இங்க நாட்டிலையும் சரி. நீங்க ஹாஸ்பிட்டலாம் கூட்டிட்டு போனீங்கன்னா ஃபாதர் ஆஃப்னு உங்க பேரை தான் போடுவோம். அது ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம வளர்க்குற பிராணிக்கு நாம தானே தகப்பன். மயிலுக்கு நீங்க தானே வெங்கடேஷன் சார். அவங்க வீட்டில் ரொம்ப அழகான ஒரு நாய் இருக்கு. அது என்ன பண்ணுச்சு, பாவன் இல்லை எங்க அப்பா என்ன கேட்க போற, எங்க ஐயாவுக்கு ஒரு அழகான பொண்ணு, சரி அது அந்த தெருவில் இருக்கிற ஒரு பையனை லவ் பண்ணுது, சரி எங்க அப்பாவுக்கும் அந்த பொண்ணுக்கும் ஒரே சண்டை. என்ன சண்டை? உன்னை அந்த பையனை கல்யாணம் பண்ணி தர மாட்டேன். அந்த பொண்ணு சொல்லிச்சு, அந்த பையனை கல்யாணம் பண்ணலாம் நான் செத்துருவேன், இந்த நாய்க்கு உன்னை கல்யாணம் பண்ணி தருவேனே தவிர அப்படின்னு எங்க ஐயா சொன்னார். எங்க ஐயா வரட்டும், ஒரு வார்த்தை கேட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிச்சான். ஆசைப்படலாம், தகுதி இருக்கா? தகுதி இருக்கா? இவரை மாதிரி ஆகணும், அவரை மாதிரி ஆகு, தகுதி இருக்கா?